மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் தான் சொல்லப் போறேன். நல்லா கவனமா கேட்கணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே மகர சங்கராந்தி பொது பலன சொல்லியிருக்கேன். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ உங்க ராசிக்கு உண்டான பலன் தான் சொல்லப் போறேன். இது 1 வருஷத்துக்கு உண்டான பலனா. மேசராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகர சங்கராந்தி பலன் மூலம் பார்க்கும் பொழுது, விபத்துக்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கேன். அந்த விபத்துக்கள் பெரும்பாலும் உங்க ராசியை பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? கவனமா இருக்கணும். வண்டியில போகும்போது ஒரே கவனமா இருக்கணும். பேசக்கூடாது. சிந்தனை, செயல் எல்லாமே ஒரே குறிக்கோள்ல இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிதான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இதனுடைய நன்மை கிடைக்கும். எப்பயுமே பதறாத காரியம் சிதறாது என்று சொல்வார். அந்த மாதிரி தான் இருந்துக்கணும். அது இல்லாமல் உங்கள் உடல்நிலையும் கவனமா இருந்துக்கணும். முக்கியமாக ரத்தம் சம்பந்தப்பட்டது. ரத்த சோகைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ரத்த சோகை குறைவதற்கான வாய்ப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு. வரப்போகுது. அப்ப அதுக்குண்டான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு பழக்கிக் கொள்ள வேண்டும். ரத்த விருத்தி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடம்பிலே அடிக்காயங்கள், வெட்டுக்காயங்கள் பட இருக்கிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். இது இல்லாமல் முன்கோபம் என்று அதிகமாக வரப்போகிறது இந்த மகர சங்கராந்தி காலத்துல. அப்ப என்ன பண்ணணும்? கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இனிமே நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நான் சொல்ற மாதிரி கேட்பீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தலைமை பொறுப்புல கண்டிப்பா இந்த மேசராசியில் பிறந்தவங்க வருவாங்க. அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிதானமா இருக்கணும். அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கூட இருந்தே குழி பறிப்பார்கள். அதுல கவனமா இருக்கணும். இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா, இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு நன்மை செய்யும். தீமை வரும்போது அதை தற்காத்துக் கொள்ளலாம். எப்படி இருந்தாலுமே இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு கவனமா இருந்து வெற்றி நோக்கி ஒரே பாதையில் சென்றால் கண்டிப்பாக இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு நன்மை தரும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகர சங்கராந்தியில் ஏற்பட பிரச்சனைய சொல்லியிருக்கேன். இது எல்லா வகையான பலனும் சொல்ல முடியாது. மகர சங்கராந்தி பண்ண முக்கியமான பலன் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிரச்சனை நீங்க வரணும் தானே நினைப்பீங்க எல்லாருமே. அதுதான் இயல்பு. ஆமா தானே? அதனால உண்மை அதான். அப்போ இதுக்குண்டான பரிகாரம் என்ன தெரியுமா? நீங்க இரத்த தானம் செய்யணும். அது இல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க. ஒரு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அதுதான் அவங்க 2 பேர் தான் முக்கியமா எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துருவாங்க. அந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் இந்த காலம் முதல் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய படத்தை அவரவர்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். பாக்கெட்டிலோ அல்லது பையிலையோ எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்ல. அந்த படம் கண்டிப்பா இருக்க வேண்டும். வேலும் மயிலும் சேவர் கொடியோடு இருக்கக்கூடிய முருகர் படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் முக்கியமாக எங்கெங்கே ஓம பூஜைகள் நடக்கிறதோ அங்கேயே போய் கலந்துக்கணும் நீங்க. அந்த மாதிரி ஓம பூஜையில் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி கெடுபலிலிருந்து விடுபட்டு நற்பலனை கண்டிப்பா பெற்றுடுவீங்க. அதனால இந்த மகர சங்கராந்தி பலன்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தன்னுடைய பெயர் கெடாம பார்த்துக்கணும். உடலில் நோய் நொடி ஏற்படாம பார்த்துக்கணும். ஆபத்து விபத்துகள் இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும்னு பார்த்துக்கணும். இந்த 3 விஷயமே மேசராசிக்காரங்க சொல்லியிருக்கேன். அதனால இதுல நீங்க கவனமா இருந்தாலே போதும். அதுல வந்துடுவீங்க. அவ்வளவுதான். ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மகர சங்கராந்தி பலன் மேசராசிக்காரங்க சொல்லியிருக்கேன். கவனமா கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் கிட்ட போகுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.